இன்னைக்கு பார்க்க போகிறது மரவள்ளிக்கிழங்கு பிரியாணி. கேரளா கப்பக்கிழங்கு பிரியாணியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். மட்டன் போட்டு கப்ப பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் என்னதுன்னு சொல்லி பார்த்துருவோம். கப்பை கட் பண்ணி எடுத்துருக்குறோம். அப்புறம் மட்டன், பட்டை, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் புதினா இலை, அப்புறம் ரம்ப இலை, அப்புறம் தேங்காய் எண்ணெய், உப்பு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், அப்புறம் மஞ்சத்தூள். இவ்வளோதான் தேவையான பொருள். இப்போ நம்ம குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் நம்ம ரம்ப இலை போட்டுக்கிடலாம். அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிடுவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் ஏலக்காய் போட்டுக்கிடுவோம். அப்புறம் பட்டை போட்டுக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். அப்புறம் வெங்காயம், தக்காளியை போட்டுக்கிறோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். அடுத்து நம்ம மட்டனை போட்டுக்கிடுவோம். மட்டனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். அப்புறம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். அப்புறம் மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். இப்போ நம்ம அடைச்சி வச்சிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம திறந்து கிண்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கிடலாம். 1 கப் தண்ணி ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு மறுபடியும் அடைச்சி வச்சுருவோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபடி எடுப்போம். இப்போ 4 விசிலுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மரவள்ளிக்கிழங்க போட்டுக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கறிலாம் வெந்துருச்சு. இப்போ மரவள்ளிக்கிழங்கு நம்ம போட்டுக்கிறோம். போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றி நல்ல மசாலாலாம் பிடிக்கிறதுக்காக வேண்டி நல்ல கிளறி விட்டுக்கிடுவோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இப்போ கிழங்கு போட்டதுக்கப்புறம் நம்ம 3 விசிலுக்கு வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். இது கேரளா கப்ப பிரியாணி நல்ல மசிஞ்சு இருக்கும். நம்ம நல்லா மசிக்காமல் அப்படியே வச்சுருக்குறோம். பீஸ் பீஸாக இருந்தாலும் தான் நமக்கு நல்லாயிருக்கும். சிலவங்க மசிச்சு சாப்பிடுவாங்க. நம்ம ரொம்ப மசிச்சு எடுக்க இல்லை. இப்போ வெங்காயமும் மல்லி இலையும் போட்டுக்கிடலாம். இப்போ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா சூப்பராக வந்திருக்குது. இந்த மரவள்ளிக்கிழங்கு பிரியாணிக்கும் அந்த மல்லி இலையோடைய வெங்காயத்துக்கும் நல்லா சூப்பராக வந்திருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.
நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ்.